ஹாய் லிஸ்னஸ் +2 இங்கிலீஷில் நம்ம எப்படி அப்ரிசியேஷன் பார்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்ரிசியேஷன் நம்மளால் முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா அந்த போயமை ஈஸியாக அந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அந்த போயம்லேருந்து தான் புக் பேக் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜிகே கொஷின் வழக்கம் போல் ஹூ ரோட் த போயம் த கேசல், ஹூ ரோட் த போயம் த கேசல், இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இஆர்சியில் ஒரு மார்க் வாங்குறதுக்காக தான் நம்ம இந்த கொஷின்ஸை நம்ம கேட்குறோம். ஸோ இதையும் பாருங்கள். இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ரீட் த கிவன் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ, இப்படி தான் கேட்டிருப்பான். ஸோ தென் த whining school boy with his satchel and shining morning face creeping like snail unwillingly to school. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின்னு. தென் த whining ஸ்கூல் பாய், அழுதுகிட்டே போகிற ஒரு ஸ்கூல் பாய் வித் சேச்சல் அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ், ஒரு பேகை மாட்டிக்கிட்டு ஷைனிங் ஃபேஸோட க்ரீப்பிங் லைக் ஸ்னேல், நத்த மாதிரி ஊந்து அன்வில்லிங்லி டு ஸ்கூல், விருப்பமே இல்லாமல் ஸ்கூல் போகிறான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின்னு. இதில் சப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சப் கொஷின்ஸை பார்க்கலாம் வாங்க. 4 சப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் பீயிங் ரெஃபர் டு ஹியர் பை த போயிட், எந்த ஸ்டேஜை வந்து இந்த போயிட்டுங்க ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இல்லை வந்து என்னென்ன குணநலன்கள் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்வில்லிங், crying with a shining face, இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். அன்வில்லிங், crying with a shining face. ஸோ தேர்ட் சப் கொஷின், ஹவு டஸ் த பாய் கோ டு ஸ்கூல், அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு எப்படி போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பமே இல்லாமல் ஸ்லோலி லைக் எ ஸ்னேல், நத்த மாதிரி ஊர்ந்து போயிட்டுருக்கான் ஸ்கூலுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் கொஷின், விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் has been employed in the second line, என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் செகண்ட் லைனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே லைக் வந்துருக்கிறதுனால அது சிமிலி. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுடைய 4 சப் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. Then a soldier full of strange earths and birded like the bird, jealous in honor, sudden and quick in quarrel, seeking the bubble reputation, even in the cannon's mouth. ஸோ இதுதான் செகண்ட் கொஷின்னு. எப்படின்னா இவன் வந்து சோல்ஜராக இருக்கிற அந்த ஸ்டேஜில் அவனுடைய அந்த கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் 3 சப் கொஷின். ஃபர்ஸ்ட் சப் கொஷின் வந்து வாட் இஸ் த சோல்ஜர் ரெடி டு டூ, வாட் இஸ் அ சோல்ஜர் ரெடி டு டூ, அவர் என்ன ரெடியாக இருக்கார், எதுக்காக ரெடியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சோல்ஜர் இஸ் ரெடி டு காட் இஸ் கண்ட்ரி, அவனுடைய கண்ட்ரியை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அவர் ரெடியாக இருக்கார். எப்போவுமே வந்து ஒரு கன்லேருந்து வரக்கூடிய தோட்டா மாதிரி ரெடியாக இருக்கார். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் பபுள் ரெப்புடேஷன். பபுள் ரெப்புடேஷன்னா என்ன, ஷார்ட் லிவ்ட் க்ளோரி லைக் எ பபுள், பபுள் எப்படி கொஞ்ச நேரம் தான் இருக்குமோ நீர்க்குமிழி, அதே போல் கொஞ்ச நேரம் தான் அவனுடைய அந்த புகழானது இருக்கும். ஸோ ஷார்ட் லிவ்ட் க்ளோரி லைக் எ பபுள். Third sub question, what are the distinguished features of this stage? So what are the distinguished features of this stage? இந்த ஸ்டேஜினுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல், he is with the strange promises and violent, he has a beard like a leopard, அவர் வந்து ரொம்ப வித்தியாசமான ப்ராமிஸ்லாம் பண்ணுவார், வயலண்ட்டாக இருப்பார், எனி டைம் சண்டை போடுற மாதிரி. அண்ட் ஆல்சோ he has a beard like a leopard, leopard மாதிரி ஒரு சிறுத்தை மாதிரி ஒரு beard இருக்கும், சின்னதாக ஒரு குறுந்தாடி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் லேர்னிங் கேஎஸ்கே, இதில் எல்லா பிளேலிஸ்ட்டும் இருக்குது, 11th and 12th. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் த ஜஸ்டிஸ் இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கேப் அண்ட் லின் வித் ஐஸ் சிவியர் அண்ட் பேர்ட் ஆஃப் ஃபார்மல் கட், ஃபுல் ஆஃப் வாய்ஸ் சாஸ் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்சஸ். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற அந்த தேர்ட் கொஷின். இதுக்கு வந்து 4 சப் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூம் டஸ் ஜஸ்டிஸ் ரெஃபர் டு, ஜஸ்டிஸ்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்டிஸ் ரெஃபர்ஸ் டு த ஜட்ஜ், மெச்சூர்ட் மென் வித் விஸ்டம். ஸோ இதுதான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ், அவனுடைய அப்பியரன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஐஸ் அ சிவியர், ஆல்சோ ஹேஸ் அ பேர்ட் ஆஃப் ஃபார்மல் கட் அண்ட் அ ரவுண்ட் பெல்லி, ஒரு ரவுண்ட் பெல்லி இருக்குது, ஒரு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, ஃபார்மல் பேர்டு வச்சுருக்காரு, தாடி, அண்ட் ஐஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹவு டஸ் ஹி பிஹேவ் வித் த பீப்புள் அரவுண்ட் ஹிம், அந்த பீப்புள் அரவுண்ட் ஹிம் சுற்றி இருக்கிற மனுஷால் கூட எப்படி பழகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் சீரியஸ் அண்ட் ஃபர்ம், ரொம்ப சீரியஸாக இருக்கார், ரொம்ப ஃபர்மாக இருக்கார். வாட் டஸ் ஹி டூ டு ஷோ ஹிஸ் விஸ்டம், அவருடைய விஸ்டமை ஷோ பண்ண அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he tells wise sayings and modern instances
டு ஷோ இஸ் விஸ்டம். அவனுடைய ரொம்ப அறிவாளி அப்படின்றத காட்டுறதுக்கு அவர் ரொம்ப புதிய புதிய சேயிங்ஸ்லாம் சொல்கிறாரு, நிறைய தத்துவங்கள்லாம் பேசுகிறாரு. அப்புறம் அப்டேட்டடாக இருக்கிற சில விஷயங்களை சொல்லி தான் அறிவாளி அப்படின்றத காட்டுறாரு. இதுதான் 4th சப் கொஷினுடைய ஆன்சர். இந்த வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு கொஷின் பண்ணியிருந்தோம், ஹூ ரோட் த போயம் கேசல். அதுக்கு ஆன்சர் வந்து எட்வின் மியூர். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எட்வின் மியூர் தான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு எதுவும் வீடியோ வேணுன்னா நீங்கள் கேளுங்க. Until then, goodbye. Thank you.